ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சேனல். இந்த vlog பார்த்தீங்கன்னா எங்களோட பொங்கல் vlog தான். இந்த பொங்கல் எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியான பொங்கல். ஹாப்பியாக முடிஞ்சுது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் குடும்பத்தோட நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பொங்கல் ஆரம்பிக்கும் போது நானே, என்னோட ஹஸ்பண்ட், என்னோட பையன் அப்படின்னு தான் ஆரம்பிச்சிச்சு. ஆனால் முடியும் போது மொத்தமாக ஃபேமிலியோடு தான் முடிஞ்சது. இந்த 5 நாள் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தோம். பொங்கல் நாளே கண்டிப்பாக கோலம்னு ஒன்று இருக்கும். அதுவும் முன்னாடி நாள் நைட்டே போட்டு வைப்போம். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கு கோலம் போட ஆரம்பித்தோம். முடிக்கிறதுக்கு 2 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. நான் வந்து கோலம் போட்டு என்னோட ஹஸ்பண்ட் வந்து கலர் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. கோலம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். முதல் நாள் பார்த்தீங்கன்னா சூரிய பொங்கல் தான் வைப்பாங்க. பொங்க வச்சு சூரியனுக்கு படைக்கிற மாதிரி இருக்கும். சூரியன் உதிக்கும் போது பொங்க வச்சா கரெக்டாக இருக்குன்னு ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சோம். டக் டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு. நானும் என் ஹஸ்பண்டும் எந்திரிச்சிட்டோம். தம்பி மட்டும் அன்றைக்கி எந்திரிக்கல. ஏன்னா கோலம் போடும்போது எங்கள் கூட சேர்ந்து அவனும் முழிச்சிருந்தான். அவன் மட்டும் நல்லா தூங்கிட்டு இருந்தான். பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் saree தான் வியர் பண்ணியிருந்தேன். ஒரு வெந்தய கலர் saree ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதுக்கு ஒரு சோக்கர் நெக்லஸ் போட்டு குட்டியாக ஜிமிக்கி போட்டு மட்டும் பேர் பண்ணியிருந்தேன். அதுவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. மேலே ஃபஸ்ட்டு சாமிக்கெல்லாம் பூ வச்சுட்டு விளக்கு பொருத்திட்டு அதுக்கப்புறம் கீழே போய் பொங்க வைக்க போயிட்டோம். நாங்கள் வந்து மாடி வீட்டில் குடியிருக்கோம். படி விட்டு கீழே இறங்கி வந்த உடனே ஒரு பெரிய வறண்டா இருக்கும். அங்கே வச்சு தான் பொங்கல் வச்சுருந்தோம். வீட்டு வாசலில் வந்து பார்த்திங்கன்னா தாண்டின உடனே ரோடு இருக்கும். அடிக்கடி வண்டி போகும். அங்கே வச்சு பொங்கல் வைக்க முடியாது. அதனால் இந்த வறண்டாலேயே பொங்கல் வச்சுட்டோம். அங்கேருந்து பார்க்கும்போது சூரியன் உதிக்கிறது நல்லாவே தெரியும். நான் கிளம்பி கீழே வர்றதுக்குள்ளே என்னோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கரும்பு வச்சு அழகாக டெக்கரேஷன்லாம் பண்ணி அடுப்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. நான் பற்ற வச்சு பானை மட்டும் மேலே வச்சேன். இந்த பொங்கலுக்கு நான் கட்டியிருக்கிற இந்த saree பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து வாங்கினது. அந்த பேஜ் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பொங்கல் எனக்கு ரொம்பவே பிடிச்ச பொங்கல். நான் ரொம்ப ஆசைப்பட்டு வச்சது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம கூட பெரியவங்க இருந்தாங்க. அவங்க வந்து பொங்க வைப்பாங்க. எல்லாமே அவங்க ரெடி பண்ணுவாங்க. எனக்கு இந்த டைம் நம்ம செஞ்சு பார்க்கலாமே, இந்த பொறுப்பெடுத்து நம்ம கரெக்டாக பண்ணலான்னு தோணுச்சு. அதே மாதிரி எந்த ஒரு குறையுமே இல்லாமல் நல்லபடியாக பொங்கல் வச்சு முடிச்சிட்டோம். லைட்டாக சூரியன் உதிச்சு வரும்போது பொங்கலுமே நல்லபடியாக கிழக்கு பக்கம் பார்த்து பொங்குச்சு. அந்த பொங்கல் பொங்குனது எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம். அந்த பொங்கல்னு சொல்லும்போது அந்த வாய்ஸில் கேட்டாலே உங்களுக்கு தெரியும். பொங்கல் பொங்கி வந்ததும் அரிசி வந்து போட்டாச்சு. அரிசி போட்டு கொஞ்ச நேரத்துலேயே பொங்கல் நல்லபடியாக ரெடியாகி வந்திருந்தது. பானைக்கு பூவெல்லாம் சுற்றி நான் வந்து இறக்கி வச்சுட்டேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வாழை இலை போட்டு படையலுக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. படையலில் பார்த்தீங்கன்னா நாட்டு காய்கறிலாம் வச்சு படையல் வந்து படைப்பாங்க. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் படையல் வந்து படைச்சிருந்தோம். மக்காச்சோளம், பனங்கிழங்கு, தேங்காய், நாட்டு வாழைப்பழம், அவரைக்காய், வெண்டைக்காய் இந்த மாதிரி காயெல்லாம் வச்சு ஓரளவுக்கு நல்லபடியாக வந்து படையல் படைச்சாச்சு. பொங்கலுமே வச்சு சூரிய பகவானை நல்லபடியாக வந்து 2 பேருமே வேண்டிக்கிட்டோம். என்ன ஒரு கொரோனா தம்பி தான் அந்த டைமில் இல்லை. ஏன்னா 2 மணி வரை நைட் முழிச்சிருந்தான். அவனால் எந்திரிக்கவே முடியல. சரி பரவாயில்ல தூங்கட்டும்னு நாங்களும் விட்டுட்டோம். அடுத்ததாக என்ன செய்வோம், ஒன்றா உட்காந்து பொங்கல் தான் சாப்பிடுவோம். உண்மையிலேயே அன்றைக்கி பொங்கல் ரொம்ப சூப்பராக இருந்தது. மற்ற நாள்லாம் செய்யும்போது ஏதாவது ஒரு குறை இருக்கும். இந்த மாதிரி கடவுளுக்குன்னு டேஸ்ட் பார்க்காம செய்யும்போது எதாக இருந்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கான காரணம் தான் என்னன்னு இன்னும் வரைக்கும் புரியல. பொங்கல் சாப்பிட்டு முடித்த கையோடு நான் மதிய சாப்பாட்டு வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா நாட்டு காய்கறிலாம் போட்டு சாம்பார் வச்சு நிறைய விதமான பொரியல் பண்ணுவாங்க. நான் அன்றைக்கி அவ்வளோலாம் பண்ணலை. ரொம்ப கொஞ்சமாக தான் செஞ்சுருந்தேன். இருக்கிறது 2 பேர். நிறைய செஞ்சாலும் வேஸ்ட் ஆயிரும். அதுக்கு மேலே நைட்டு போல் நாத்தனார் ஊருக்கு போகிறோம். நிறைய வச்சாலும் வேஸ்ட் ஆயிடும்னு சாப்பாடு குழம்பு கூட ரொம்ப கம்மியாக தான் செஞ்சுருந்தேன். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் சாம்பார் வச்சு கொஞ்சமாக அவியல் பண்ணியிருந்தேன். முன்னாடிலாம் அவியல்னால் என்னன்னு கூட தெரியாது எனக்கு. எங்கள் அண்ணிட்ட இருந்தால் வந்து பழக்கமாச்சு. அவங்க கல்யாணம் பண்ணி போயிருக்கிறது வந்து திருநெல்வேலி. அங்கே வந்து அவியல்ன்றது வந்து ரொம்ப ஃபேமஸ். எல்லா ஃபங்க்ஷனுக்குமே வைப்பாங்க. அதனாலே எங்களுக்கும் பழக்கமாகி பிடிச்சி போய் நானுமே வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். சாம்பார் கூட அவியல் வச்சு சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து தனியாக தட்டில் வச்சு சாப்பிட்டுட்ருப்போம். அந்தளவுக்கு எங்களுக்கு அவியல் பிடிக்கும். கொஞ்சமாக காய் போட்டு சாம்பார் வச்சு அவியல் பண்ணி கடைசியாக அப்பளம் மட்டும் பொரிச்சாச்சு. இவ்வளோதான் அன்னைக்கான லஞ்ச் மெனு. ரொம்பவே சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு தான். ஆனால் வாழை இலை போட்டு சாப்பிடும்போது வயிறு நிறைய திருப்தியாக வந்து சாப்பிட்டு முடித்த மாதிரி இருந்துச்சு.
தம்பிக்கு வந்து இதுதான் பொங்கல் ட்ரெஸ். ரொம்ப சிம்பிளாக தான் எடுத்திருந்தோம். சும்மா ரெகுலர் வேருக்கு வியர் பண்ணுற மாதிரி. சார் வந்து மதியத்துக்கு மேலே தான் எந்திரிச்சாரு. ஈவினிங் போல் அவரை குளிக்க வச்சு அவருக்கு ட்ரெஸ் மாற்றிட்டு நாங்கள் ஊருக்கு போகிறதுக்காக லக்கேஜ்லாம் பேக் பண்ணி கிளம்பிட்டோம். என்னோட அண்ணி வந்து கல்யாணம் பண்ணி போனது திருநெல்வேலி. இப்போ வந்து மதுரையில் தான் இருக்காங்க. இவங்க வந்து என்னோட ஹஸ்பண்டோட தங்கச்சி. நான் எப்போவுமே அண்ணின்னு தான் கூப்பிடுவேன். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நாத்தனார்னு சொல்கிறேன். அன்னைக்குன்னு பார்த்து மதுரைக்கு சுத்தமாக பஸ் இல்லை. வந்த 1-2 பஸ்ஸுமே நல்லா ஃபில்லாகி தான் வந்தது. கடைசியாக ஒரு ப்ரைவேட் பஸ் இருந்துச்சு. டிக்கெட் ரேட் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு பஸ் ஏறி மதுரைக்கு வந்து சேர்ந்தாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு அடுத்த நாள் நீங்கள் பெரிய நாத்தனார் வீட்டுக்கு தான் கிளம்பியிருந்தோம். நான் பெரிய நாத்தனார்னு சொல்கிறது வந்து என்னோடய ஹஸ்பண்டோட பெரியம்மா பொண்ணு. அவங்க வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் வந்து இருக்காங்க. அன்றைக்கி அவங்க காட்டில் பொங்க வைக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அப்படியே போயிட்டு ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு வரலான்னு போனோம். அங்கேயே 4 நாள் ஸ்டே பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. மதுரையிலேருந்து காலையில் 9 மணி போல் கிளம்பிட்டோம். தூத்துக்குடியிலேருந்து மதுரை போகிறதும் ஒரே தூரம் தான். அதே மாதிரி தூத்துக்குடியிலேருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் போகிறதும் ஒரே தூரம் தான். சரி எல்லோரும் ஒன்றா ட்ராவல் பண்ணலாமேன்னு தான் முன்னாடி நாளே பிளான் பண்ணி எங்கள் மதுரைக்கு போயிட்டு அதுக்கப்புறமா ஒன்றா ஸ்ரீவில்லிபுத்தூர் போகலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தோம். அப்படியே மதுரை தாண்டினோடனே எல்லாருக்கும் கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கடையில் நிப்பாட்டி வடை சாப்பிட்லான்னு இறங்கினோம். ஆனால் அந்த கடைக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருந்துச்சு. ஃபோட்டோ வீடியோலாம் நிறைய எடுக்கலான்னு சொல்லி நானும் அண்ணியும் வந்துட்டோம். இறங்கின தினமும் வடை வாங்கி சாப்பிட அதவே சுத்தமாக மறந்துட்டு நிறைய ஃபோட்டோ வீடியோலாம் இங்கே நின்று எடுத்து நான் என் வீடியோ ஆனால் நான் இனி கேமராமேன் ஆக்குறீங்க ஆளை பாருங்களேன். ஒரு 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஃபேமிலியோடு ஒன்றா பேசிட்டு வந்ததில் டைம் போனதே தெரியல. இந்த ஊர் பார்த்திங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் சொக்கலாம்பட்டின்னு ஒரு கிராமம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்ரீவியே வந்து சுற்றி எங்கே பார்த்தாலும் மலையாக பச்சை பசேர்னு தான் இருக்கும். நாங்கள் தூத்துக்குடி வந்து இப்போ 2 வருஷம் தான் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி ஸ்ரீவியில் தான் இருந்தோம். அண்ணி வீட்டுக்கு வந்ததும் லக்கேஜ்லாம் அங்கே வச்சுட்டு நேராக பெரியத்த வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஊர்லலாம் இருக்கும்போது எங்கே போனாலும் பைக்கில் தான் போகிறோம். இங்கே வந்து நடந்தே போகலான்னு ஃபேமிலியாக ஒன்றா நடந்து பெரியத்த வீட்டுக்கு வந்துட்டோம். காலையில் சாப்பாடு பார்த்திங்கன்னா பெரியத்த வீட்டில் தான் சாப்பாடு செஞ்சு நாட்டுக்கோழி குழம்பு, தயிர் பச்சடி எல்லாமே வச்சுருந்தாங்க. ஃபேமிலியாக ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு அடுத்து காட்டுக்கு பொங்க வைக்கிறதுக்கு போகிறதுக்காக கிளம்பிட்டோம். காட்டுக்கு போனதுமே கொஞ்சம் ப்ளூபர்ஸ்லாம் வந்து எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள், இல்லைன்னா வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. இப்போ என்ன செய்ய போகிறோம்? எங்கே வந்திருக்கோம்? தம்பி எங்கே? மெனக்கட்டு கடிக்காது, அது தொட்டாதான் கடிக்கும். என்ன இன்னைக்கு நல்லா இருக்கு இந்த இடம். நில்லு ஒழுங்கா. சரி சரி பரவாயில்ல, நீ வாய்ஸ் ஓவர் கொடுப்பில்ல. இப்போ வந்து நம்ம காட்டுக்கு வந்திருக்கோம். சரி அப்படி சொல்லு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காட்டுக்கு பொங்க வைக்க வந்திருக்கோம். இது வந்து எங்கள் பெரியண்ணி காடு. பெரியண்ணி காடா? நம்ம எங்கள் பெரியண்ணி தோட்டத்துக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து பொங்கல் வைக்க போகிறோம். மாட்டு பொங்கல். மாட்டு பொங்கல் வைக்க போகிறோம். இங்கே நீ கை இருந்து கண்ணுக்கு தெரியுது தூரம் அவங்க காட்டு தான். அப்படி சொல்லு. சொல்லு உண்மைதான். ஒரு தடவை வியூ காமிச்சிருங்கப்பா. சுற்றி அழகா இருக்கும். இங்கே வியூ பார்க்குறதுக்கு மழையாக இருக்கும். நல்லா குட்டியாக ஒரு இன்ட்ரோவோட ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தேன். அது எடுக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டோம். நாங்கள் இன்ட்ரோ எடுத்து வர்றதுக்குள்ளே பெரியத்தை வந்து பொங்க வைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் நேராக வயக்காட்டுக்கு வந்துட்டோம். கொஞ்சம் ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்கலான்னு.
அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு பொங்கல் தான். முன்னாடிலாம் நிறைய மாடு வச்சுருந்தாங்களாம். இப்போ வந்து ஒரே ஒரு மாடு தான் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்டில் நிற்கிது. அங்கேருந்து காடு வந்து ரொம்ப தூரம், அவ்வளோ தூரம் கூட்டு வர முடியாதுன்னு காட்டில் உள்ள சாமிக்கு மட்டும் பொங்க வச்சு முடிச்சிட்டாங்க. பெரியத்த வந்து பொங்கல் வச்சு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ணி வந்து சாமியெல்லாம் கழுவிட்டு மஞ்சள் அதுக்கு மேலே பூசி மாலைலாம் போட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. பொங்கல் ரெடி ஆனதும் வாழை இலை போட்டு சாமிக்கு படையெல்லாம் படைச்சிட்டு சாமி கும்பிட்டு எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். வீட்டிலேருந்து வரும்போதே சாப்பாடு மட்டன் எடுத்து குழம்பு வறுவல்னு செஞ்சு தான் கொண்டு வந்திருந்தோம். எல்லாரும் ஃபேமிலியாக ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். ஈவினிங் போல் அப்படியே வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் காட்டில் வந்து பம்பு செட் இருக்கும். அங்கே குளிக்க போகலான்னு சொல்லி தான் கிளம்பிட்டு இருந்தோம். அங்கே போய் ஒரு நாள் கூட சும்மா இல்லை, அங்கே எங்கன்னு சுற்றிக்கிட்டு நல்லா ஜாலியாக தான் இருந்தது. குளிக்க போகிறதான் போகிறோம். அப்படியே சாப்பாடும் செஞ்சு கொண்டு போயிட்டோன்னா எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாமேன்னு காலையிலே சிக்கன்லாம் எடுத்து சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, ஆனியன் ரைத்தா, சிக்கன் 65ன்னு எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு. மதிய லஞ்ச் வந்து எல்லோரும் அங்கே ஒன்றா உட்காந்து சாப்பிட்லான்னு எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். வீட்டிலேருந்து பைக் போகிறதுக்குன்னு ஒரு வழி இருக்கும். அந்த வழியாக காட்டுக்கு போகணுன்னா ஒரு 5 நிமிஷத்தில் வந்து போயிடலாம். ஆனால் காரில் வரும்போது கொஞ்சம் சுற்றி வர மாதிரி தான் இருக்கும். ஒரு 10 நிமிஷம் ட்ராவல் பண்ணுற மாதிரி. வந்ததுமே எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு ஃபஸ்ட்டு எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா மதியம் போல் ஆயிடுச்சு. காலையிலே யாருமே சாப்பிடல, பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லோரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து குளிக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். ஐயா என்ன செய்ய போகிறீங்க? ஐயா செய்ய போகிறீங்க? பம்பு செட்டில் குளிக்கலான்னு ஆசையாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது மோட்ரு வந்து ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. சரி குளிக்கணும்னு ஆசைப்பட்டாச்சு, குளிச்சோன்னு சொல்லி அப்படியே வந்து பிளானை வந்து மாற்றிட்டோம். சுற்றியுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட காடு தான். தண்ணி பாய்ச்சிருக்குன்னு பைப்பாக வந்து வச்சுருப்பாங்க. அதில் போய் குளிக்கலான்னு சொல்லி அந்த இடத்துக்கு வந்து போயிட்டோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முள் செடியாக இருந்துச்சு. ஒரு பெரிய தார்பாய் எடுத்து கீழே விரிச்சிட்டு அதுக்கு மேலே உட்காந்து வந்து குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து குளிக்கலை, ஏன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி வெளி இடத்துல குளித்தாலே வந்து எனக்கு செட் ஆகாது. என்னோடய பாடி வந்து ஜில்லுன்னு ஆகிட்டாலே எனக்கு கொஞ்சம் அலர்ஜி மாதிரி ஆகிடும். அதனால நான் குளிக்கலை. எல்லோரும் குளிச்சுட்டு இருந்தாங்க. நான் அவங்க கூட அப்படி பேசிகிட்டே விளையாண்டுட்டே கொஞ்சம் வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா கிளைமேட்டுமே ரொம்ப ஜில்லுன்னு இருந்துச்சு. அதனால் ரொம்ப நேரம் குளிக்க முடியல. ஒரு மணி நேரம் குளிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போனதுமே பார்த்தீங்கன்னா பெரியத்த காலையிலேயே பணியார மாவுலாம் அரைச்சி வச்சுருந்துருப்பாங்க போல இருக்குது. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பணியாரம் சுட ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி குளித்ததுக்கு எதமாக இருக்கணும்னு எல்லாருக்கும் சுக்கு காப்பி வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. உண்மை சொல்லணும்னா இந்த 5 நாள் வந்து எந்த ஒரு குறையுமே இல்லாமல் நல்லபடியாக எங்களை வந்து பார்த்துக்கிட்டாங்க. ஆளுக்கு அரை கிளாஸ் சுக்கு காப்பி பணியாரம் வச்சு அன்னைக்கு ஈவினிங் வந்து அந்த மாதிரி முடிஞ்சிருச்சு. இந்த 5 நாளுமே ஃபேமிலி கூட ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். திரும்ப இந்த மாதிரி வாய்ப்பு எப்போ கிடைக்கும்னு தெரியல. ஆனால் வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த மாதிரி ஃபேமிலியோடு எல்லாருமே என்ஜாய் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து அதுக்கு அடுத்த மறுநாள் வந்து ஊருக்கு போகலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். அண்ணி வந்து எங்களை சிவகாசியில் ட்ராப் பண்ணிட்டு போயிட்டாங்க. அங்கேருந்து நாங்கள் நேராக தூத்துக்குடி வந்துட்டோம். அவங்க அங்கேருந்து நேராக மதுரைக்கு வந்து கிளம்பிட்டாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.